வீட்டுக்கு வீடு ஓட்டு விசிலுக்கு தான் எல்லாம் வளர்ந்துருக்கு அப்படின்னு ஒரு தோற்றம் வரலாம். நான் முன்னாடி வந்து நம்ம சேனல்லே சொல்லிருக்கேன், ஒரு பெர்சன்டேஜ் நான் கொடுக்குறேன் 8-12%. அதை நான் இப்போ கொஞ்சம் கூடுதலாக ஒரு 15% அக்ராஸ் தமிழ்நாடு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா நான் ஊர்லையும் பேசுறேன், இங்கே சென்னை மட்டும் கிடையாது, ஊர்ல பேசுறேன், நிறைய மாவட்டங்களில் பேசினேன், விசிலுக்கு வாக்களித்தவர்கள் இருக்கிறார்கள். பட் அந்த பெர்சன்டேஜ்ங்கிறது விஜய் எதிர்பார்க்கிற மாதிரி நான் நேற்று விஜய் ஆஃபீஸில் நடந்த டிஸ்கஷன்ங்கிறது, சார் 186 ஜெயிச்சிட்டோம், முதல்ல 160 இருந்தாங்க இல்லையா, அப்போ 180 ஜெயிச்சிட்டோம், நம்ம வந்து உத்தேச அமைச்சரவை பட்டியல் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் என்ன கோவம்னா, இட்டுட்டு போறதுக்காக புஷியானதுக்கு போக்குவரத்து துறை ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு பெரிய கலைவரம் நடந்துட்டு இருக்கு உள்ள. அவருக்கு போக்குவரத்து துறை தானா, அவருக்கு தானே நீங்க உள்துறை கொடுக்கணும், நீங்க முதல்வருக்கு நிகரானது, இன்னும் சொல்ல போனா அவருக்கு துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சில கோரிக்கைகள் எழுந்துட்டு இருக்கு. அவங்க அந்த சீரியஸா ஒர்க் பண்றாங்க. சார் 160 சொன்ன சார், இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் 180 மாறிடுச்சு அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு இப்போ யாரை வந்து எந்த அமைச்சர் ஆக்குறது அப்படின்னு ஒரு கதை. இன்னொரு ஒரு நாளிதழில் பிரபலமான வார இதழ் அவங்க எழுதியிருக்கிற செய்தி என்பது எல்லாம் சரிதான், ஆனா விஜய் மே 4 ஆஸ்திரேலியாவுக்கு டிக்கெட் போட்டிருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. எங்க எலெக்ஷன் அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அடுத்த நாள் பதவியா இருக்கலாமா, அதுக்கு அடுத்த நாள் பதவியா இருக்கலாம் சொல்லும்போது விஜய் ஆஸ்திரேலியாவுக்கு போறாரு அப்படிங்கிற கதைகளும் ஓடிட்டு இருக்கு. எது உண்மை எது பொய்ங்கிறது தெரியல.